இப்ப இணையக்கூடிய நேர்களுக்கு சொல்லுங்க, ரெண்டு தரப்புடைய வாத பிரதிவாதங்கள் என்ன? விஜய் தரப்பு நிர்வாகிகளுடைய வாதங்கள் என்ன? அரசு தரப்பு அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி வருது? இப்ப இணையக்கூடிய நேர்களுக்கு இப்ப இந்த கேஸ்ல நடந்து வந்திருக்கக்கூடிய இதோட பின்புலத்தை, நடந்து வந்திருக்கக்கூடிய விசாரணைய, வாத பிரதிவாதங்களை சம பண்ணுங்க. கரூர் அந்த தாவேகா கூட்டம், கரூர்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கலந்துகிட்ட அந்த பிரச்சார கூட்டத்துல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது. அதுல 41 பேர் உயிரிழந்த விவகாரம். அதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் கட்சியோட இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார், இவங்க தங்களை போலீசார் கைது செய்யலாம், இந்த வழக்கில் எங்களையும் ஒரு எதிரியாக சேர்த்திருக்கிறார்கள், தாங்கள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு அதுல தசரா பண்டிகை விடுமுறை கால நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க. அதுல இன்னைக்கு வந்து மதியம் 2:15 மணிக்கு நீதிபதி ஜோதிராமன் முன்பு விசாரணை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 2:20 தொடங்கிருச்சு. தொடங்கின விசாரணையில முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரசு தரப்புல கடும் எதிர்ப்பு. அதாவது அரசு தரப்புல ஜாமீன் மனுவோ முன்ஜாமீன் மனுவோ வந்துச்சுன்னா எப்பயுமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அவங்க அப்ஜெக்ஷன் சொல்லாட்டி தான் ஜாமீன் முன்ஜாமீன் பிரச்சனை இல்லாம கிடைச்சிரும். ஆனா இதுல வந்து இது பெரிய விவகாரம், அதனால அரசு தரப்புல ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இவர் வந்து இந்த ஆனந்த், புஷி ஆனந்த்ன்றவரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கு வந்து நீங்க எம்எல்ஏ எம்பிகளுக்கு சிறப்பு கோர்ட் இருக்கு, அந்த சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றி உத்தரவிடணும், இங்க விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, இந்த சென்னை உயர் நீதிமன்றத்துல நாமக்கல்ல நடந்த விவகாரம் தொடர்பா ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏ எம்பி வந்து அப்படி விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸ் எம்எல்ஏக்கு அந்த பிரிவிலேஜ் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இல்ல, எம்எல்ஏ எம்பி கோர்ட்ல எம்எல்ஏ எம்பி சம்பந்தமான அனைத்து வழக்குகளுமே, அது சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, எம்பி யாரா இருந்தாலுமே அவங்க அந்த இதுல தான் போகணும் அப்படின்னு அரசு தரப்புல அதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் பாயிண்ட் இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. அத என்னன்னா, அதை ஜட்ஜு திருப்பி அதை ஒரு கூர்ந்து கவனிச்சு எதுவும் கேட்கலன்றப்ப அவங்க ஏதாவது அவங்களோட பதில் மனுல தான் அந்த இதை சொல்லுவாங்க. இந்த இத்தனை நம்பர் ஆக்ட்ல இந்த பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு அதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் சொல்லல. அதை சொல்லாம அதுக்கு அடுத்தடுத்த வாதத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த அவருடைய முன்ஜாமீன் கோரிய மனு வந்து இது நாமக்கல் விவகாரம் தொடர்பாகவே நாமக்கல்ல இருந்து ஒரு ஜாமீன் மனு தாக்கல் பண்ணாரு சென்னை உயர் நீதிமன்றத்துல, அதுவும் வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கும் போதுதான் இவங்க தரப்புல இருந்து, அதாவது விஜய் தாவேகா தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய தொண்டர்களை நாங்களே கொல்லணும்னு அவசியம் இல்ல, இறந்தவங்க பூராமே எங்களோட கட்சிக்காரங்க, எங்கள் தொண்டர்கள் நாங்க கொல்லணும்னு அவசியம் இல்லை, அது போக வேண்டும்னே மக்களை தாக்க வைக்கிறதுக்காக நாங்க தாமதமா வரல அப்படின்னு சொல்றாங்க. அது போக இது வந்து திட்டமிட்டு நடந்த செயல் அல்ல, இது ஒரு விபத்து அப்படின்றத அவங்களோட இதுல சொல்லிடுறாங்க. அப்புறம் எஃப்ஐஆர்ல வந்து ஒரு ரொம்ப தவறான தகவல்கள் எல்லாம் எஃப்ஐஆர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதுல வந்து எஃப்ஐஆர்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கரெக்டா தெரியல, அதெல்லாம் அவங்க போலீசார் வந்து எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். அதாவது எஃப்ஐஆர்ல வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கிட்ட அறிவுரை வழங்கியும் என குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அறிவுரை வழங்கினாங்கன்னு தெரியல போலீசாரு அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை கேட்கிறாங்க. கேட்டுட்டு அதெல்லாம் வந்து ஆர்டர்ல தான் போடுவாங்க ஜட்ஜு, இது இவங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுங்க போலீஸ் தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லி. அது போக இது திட்டமிட்ட செயல் அல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி இது வந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த இது வந்துகிட்டு இருக்கும்போது அதிகமான மக்கள் கூடுற இடம், இது குறுகிய சாலை பகுதி, அப்படி இருக்கும்போது முதல்ல இவங்க வந்து பெர்மிஷனை மறுக்காம வேலுசாமிபுரத்துல அனுமதி கேட்ட போதுதான் காவல்துறை இதனை செய்திருக்கணும். இதை செய்யாம எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால ஒட்டுமொத்த மக்கள் அங்க கூட்டினதுக்கு அப்புறம் தான் போலீசார் வந்து அங்க வந்து தடியடியை நடத்தினாங்க. சரியான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கலன்னு திருப்பி சொல்றாங்க, சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்றத. அது போக வெவ்வேறு இடங்கள்ல பொதுக்கூட்டம் நாங்க நடத்தியிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துல 2 ஊர்கள்ல விஜய் வந்து நடத்தியிருக்காரு. அதுல எல்லாம் எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்றத காவல்துறை கணிச்சு பார்த்துட்டு தான் பேசியிருக்கணும், பார்த்துட்டு தான் அந்த பெர்மிஷனே கொடுத்திருக்கணும். நாங்க வந்து அதுல அதிக புலமை பெற்றவங்க எல்லாம் இல்ல, அதனால இவங்கதான் அதை பார்த்திருக்கணும் நிர்மல்குமார் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நாங்க பெர்மிஷன் கேட்கறதுக்காக நீதிமன்றத்தை இவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க நாங்க கேட்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல டைரக்ஷன் கேட்கறதுக்கு வந்தோம். ஆனா அன்னைக்கு கோர்ட்ல வந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுச்சு. அதனால அன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து முறையிட முடியல,
அதனாலதான் இந்த வேலுச்சாமிபுரத்திலே நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்புறம் காலியான ஆம்புலன்ஸ் ஒண்ணு வந்து கூட்ட நெரிசலுக்குள்ள போச்சு அப்படின்றாங்க. ஒரு காலியான ஆம்புலன்ஸ் வந்து கூட்ட நெரிசலுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள போச்சு, அதனாலதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அதிகமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது போலீசாரோட கடமை தான், தொண்டர்கள் ஒழுங்காக தான் நின்று இருந்தாங்க. அப்போ ஒரு கூட்டத்தில இருந்து செருப்பு வீசப்பட்டது, இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. கூட்டத்திலிருந்து செருப்பு வீசப்பட்டது, உடனே போலீசார் கையெழி நடத்துறாங்க. இதனால மொத்த குழப்பத்துக்கும் காரணம் போலீஸ் தான் அப்படின்னு அரசு தரப்பில் எதிர்மனுதாரர் வாதத்துக்கு கடும் எதிர்ப்பு. அப்படி அரசு தரப்புல, அதாவது இத மனுதாரர் தரப்புல இந்த வாதத்தை வச்சோன்னு அரசு தரப்புல கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருச்சு. அப்புறம் கட்சி தலைவரை பார்ப்பதற்காக கூட்டத்தினர் காத்திருக்காங்க. சிலர் கூட்டத்துல காலனி மற்றும் ரசாயனங்களை வச்சு எறிகிறாங்க. உடனே காவல்துறையினர் எந்தவித எச்சரிக்கையும் கொடுக்காமல் தடியடி நடத்திட்டாங்க. இதன் காரணமாகவே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர் தான் கூட்டத்தை சரியா கையாள தவறிட்டாங்க அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. அப்புறம் அரசு தரப்பில் எவ்வித ஆவணங்களும் சாட்சிகளும் இல்லாமல் இவ்வாறு குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு. இதுக்கு ஏதாவது சாட்சி வீச்சு இருக்கா? சும்மா நீங்களா வந்து ஆவணங்கள் இல்லாம சாட்சி இல்லாம செருப்பு தூக்கி வீசினாங்க அப்படி இப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் உயிரிழந்தவர்களின் குடும்ப நிலைமையை நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது. நீதிபதியோட அப்சர்வேஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உயிரிழந்த காலையிலேயே அவங்க சொன்னாங்க 41 பேர் செத்து போயிருக்கான். அவங்க குடும்பத்தை யாருமே போய் பார்க்க மாட்டீங்க, கவனிக்க மாட்டீங்க. இப்படி கோர்ட்டை வந்து அரசியல் களமாக்காதீங்க, அரசியல் களமாடம் நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. அதே கருத்தை இப்ப சொல்றாங்க, உயிரிழந்தவர்களின் குடும்ப நிலைமையை நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணையானது அப்படியே போயிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவடையும். கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இப்ப பொதுவெளியில காலனி தூக்கி அடிச்சாங்க அப்படின்னு தாவேகா தரப்புல தொடர்ந்து சொல்லி வந்தாங்க. இப்போ காலனியோட சேர்ந்து ரசாயனமும் எரிஞ்சாங்கன்னு சொல்றாங்களா? ஆமா, காலனி எரியப்பட்டது, ரசாயனமும் எரிச்சாங்க. அதனாலதான் வந்து அந்த கூட்டமே வந்து ரொம்ப கூட்ட நெரிசல் வந்துச்சு. அதனாலதான் போலீசார் உடனடியா தடியடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடியடி நடத்த ஆரம்பிச்சதுதான் இதுக்கு வந்து முக்கிய, அதாவது போலீசார் தான் இந்த நிலைமையை கையாள முடியாம இந்த அளவுக்கு போயிட்டாங்க, இந்த அளவுக்கு ஆயிருச்சு. போலீசார் நிலைமையை சரியா கையாண்டு இருந்தா இத மாதிரி ஆயிருக்காது. காலனி வீசினாங்கன்றத அவங்க திருப்பி மென்ஷன் பண்றாங்க. இந்த வாதத்தை வந்து அவங்களோட மனுவுலையும் வச்சிருந்தாங்க. புஷி ஆனந்த் இது கேட்டிருந்த, அதாவது முன்ஜாமீன் கேட்டிருந்த மனுவுலையும் கூட்டத்திலிருந்து காலனி வீசப்பட்டது, காலனி வீசப்பட்டதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து கொஞ்சம் ஒரு அசாதாரண சூழ்நிலை அந்த இடத்துல நிலவுச்சு அப்படின்றதையும் குறிப்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் இப்பயும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் காலதாமதமா வந்தது, இவங்க காலதாமதமா இதை ஆர்கனைஸ் பண்ணது காரணம் அப்படின்னு தொடர்ந்து வாதங்களை அரசு தரப்புல வச்சு வருது. அது ரீஇட்டேட் பண்றாங்களா? ஆமா, அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதை நீங்க எந்த ஒரு சாட்சியோ ஒரு ஆவணமோ இல்லாம நீங்க பாட்டு இதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி பண்றது அப்படின்றாங்க. ஆனா தாமதமா வந்ததுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தாமதமா வர்றது இதெல்லாம் வந்து நாங்க வேணும்னே நாங்க செய்யல, நாங்க எங்க தொண்டர்களை பொதுமக்களை காக்க வைக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, அது போக இறந்து போனது எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய சகாக்கள், அவர் கொல்லணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்றாங்க. அது போக இப்ப நீதிபதிகள் வந்து கொஞ்சம் ட்ராக்க மாறுறாங்க. என்னன்னா, இந்த உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாங்க. இதன் கருத்தை கொண்டுதான் அடுத்து வந்து இவங்களோட நீதிபதிகளோட அப்சர்வேஷன் தான் பலமா இருக்கும்ன்றத நினைக்கிறோம். என்னன்னு பாத்துடலாம். அது போக இப்ப ஒரு இது வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, மனுதாரர்கள் மீது பதியப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஜாமீன் வழங்கக்கூடியவையே. இது வந்து அரசு தரப்பு சொல்லுது. அதாவது மனுதாரர் தரப்புல அத சொல்றாங்க, மனுதாரர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகள் பூராமே, குற்றச்சாட்டுகள் பூராமே ஜாமீன் வழங்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். மரணத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற நோக்கம் இல்லை, வேண்டும்னே நாங்க வந்து மரணத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கல. அது போக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்னும் பொழுது அதற்கான பொறுப்பு வந்து அவர் குற்றம் செய்யல, அதற்கான பொறுப்பு அவர் தான், ஆனா அவர் குற்றம் செய்யல அப்படின்றாங்க. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எனும் போது அதற்கான பொறுப்பு வேண்டும் தானே நீதிபதியை கேட்டார். நீதிபதியா என்ன கேட்கிறார், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சொல்றீங்க, அப்பனா அதுக்கான பொறுப்பு அவர் தானே எடுத்துக்கிறணும் அப்படின்றாரு. அத சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்காரு, அவர் குற்றம் செய்யல, காவல்துறையே குற்றம் செஞ்சுன்னு மனுதாரர் திருப்பி காவல்துறையை தான் சொல்றாங்க. மனுதாரர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மதியழகனே குற்றம் செய்யல, அவரையே அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி குற்றம் செய்யாத ஆட்களையே நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க குற்றம் செய்யல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எச்சரிக்கையின்றி தடியடி நடத்தப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்றத கேக்குறாங்க.
போலீஸ்கார் தரப்புல இருந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதை கேட்கறாங்க, அதாவது திடீர்னு ஏன் நீங்க தடியடி நடத்துனீங்க அப்படின்றத கேட்கறாங்க. அதுக்கான பதில் விரைவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். இப்படிதான் போயிட்டு இருக்கு. நீதிபதி வந்து திரு நிர்மல்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் 2 பேர் தான் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா? 2 பேருக்கான வழக்குகள் தான். 2 பேருக்கும் தனித்தனி வழக்கறிஞர்கள் வாதாடி இந்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்னது போல லேட்டஸ்டா ஏன் தடியடி நடத்தினாங்க அப்படின்னு மனுதார தரப்புல கேக்குறாங்க. ஆமா எச்சரிக்கை இல்லாம தடியடி நடத்திட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களா பார்க்கப்படுவது திரு புஷி ஆனந்தும் திரு நிர்மல்குமாரும். மனுதாரர் தரப்புல என்ன சொல்றாங்க, அந்த மதியழகனும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தான், அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. மதியழகன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவரும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தான், அவரும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தான் அரெஸ்ட் பண்ண முடியுமா? நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்ன்றப்ப அவர் தானே பொறுப்புன்னு நீதிபதி சொல்லிட்டாங்க. அவங்க தானே பொறுப்பேற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இவங்க வந்து இல்ல இதுக்கு காரணம் போலீஸ் தான் அப்படின்றதே உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 41 பேர் உயிரிழப்பால் சொல்ல வார்த்தைகள் இன்றி வேதனையில் இவற்றை முன்வைக்கிறோம் அப்படின்றாங்க. 41 பேர் உயிரிழ அந்த மனுதாரர் தரப்புல சொல்றாங்க, வேதனைகள் அதிக வேதனைகளோட தான் நாங்க வாதங்கள் இதுக்கே வந்திருக்கோம் கோர்ட்டுக்கே அப்படின்னு சொல்றாங்க. குட்ஜாமீன் கேட்டு இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்க காரணமே இந்த 41 பேர் உயிரிழந்தது எங்களுக்கு வந்து சொல்ல முடியாத வேதனையை கொடுக்குது. அந்த வேதனையில தான் இந்த வாதத்தெல்லாம் முன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியாவது போயிட்டு இருக்கு சார். இத சம்ம பண்ணணும் அப்படின்னா அரசு தரப்புல வந்து இவங்களுக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்கிறது. இவங்க தாமதமா வந்தது, சரியா ஒருங்கிணைக்காதது, சோ இவங்களுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டின்னு அரசு தரப்புல சொல்ல. இல்ல நாங்க ஒருங்கிணைப்பாளர்களா இருந்தாலும் கூட தடியடி நடத்தினாங்க, சரியா அதை ஆர்கனைஸ் பண்ணல, சோ நிர்வாகத்துக்கு தான் பொறுப்பு இருக்கு அப்படின்னு மனுதார தரப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீதியரசர்கள் வந்து நாங்க வந்து விக்டிம் சைட்ல இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய பார்வைகள்ல இருந்து இதை பாக்குறோம் அப்படின்னு நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆர்டர் எதிர்பார்க்கலாமா? இது போகக்கூடிய வேகத்தை பார்க்கும்போது நீங்க இதை அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, கோர்ட்டோடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஆர்டர் எதிர்பார்க்கலாமா? இதை பார்க்கும்போது சார் கண்டிப்பான முறையில இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனாலும் ஏன்னா நம்ம காலையிலேயே சொன்ன மாதிரி நம்ம சொன்னதுதான் நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க. கணிக்கிறது ரொம்ப இதுல வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இவங்க வெளியே சுத்துறது, வெளியே இருக்கிறதுக்கான முயற்சிகளையே இவங்க எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் சைடுல இருந்து எப்படினாலும் அவங்கள வந்து கைது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரிட்டாங்க. ஆனா ஜட்ஜஸ் சைடுல இருந்து பார்க்கும்போது அவங்க ஒன்லி இருந்து தான் பாக்குறோம் அப்படின்றாங்க. அது போக இந்த இப்போ ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஏதாவது வெளியே சொல்ல முடியாத வழியில தான் இருக்கும் இவங்க, அதாவது மனுதாரர் தான் அதை சொல்றாங்க. 41 பேருமே எங்களோட தொண்டர்கள் தான், இதை வச்சுக்கிட்டு எங்க மேலேயே நீங்க வழக்கு பதிவு செய்யறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க வெளியே சொல்ல முடியாத வேதனையில இருக்கோம். ஆனா அந்த தொண்டர்கள் எல்லாருமே, இறந்தவங்க எல்லாருமே எங்களோட ஆட்கள் தான். 41 பேரும் விஜய் கட்சியோட தாவேகாவோட தொண்டர்கள் தான். அப்படி இருக்கும்போது இதற்காக எங்க மேலேயே நீங்க வழக்கு பதிவு செய்யறீங்களே அப்படின்றத கேக்குறாங்க. இவ்வாறாக வழக்கு போய் கொண்டிருக்கிறது. திரு புஷி மற்றும் திரு நிர்மல்குமார் ஆகியோர் தொடர்ந்த அதாவது முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதியரசர்கள் கேள்வி கேட்க எங்களுக்கு ஜாமீன் வேணும், இது பாதிப்பு எங்களுக்கு, ஏனென்றால் எங்க தொண்டர்கள் இறந்திருக்கிறாங்க, நாங்க தவறு செய்யல, நிர்வாகம் மேலதான் பொறுப்பு அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்ல, இல்ல இவர்கள் தான் இதற்கு பொறுப்பாவார்கள் என்று அரசு தரப்புல இவர்களுக்கு வழங்கக்கூடிய ஜாமீனை மறுக்கணும், அனுமதிக்க கூடாது என்று வாதங்கள் வைக்கப்பட்டு வருகிறது.